நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் தொடர்பாக தமிழக அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக வணக்கம் நிஷா. உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டங்களை தற்போதைய பெயரிலேயே தொடர்ந்து செயல்படுத்த அனுமதிக்க கோரி தமிழக அரசின் மனு மீதான விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தள்ளி வைத்துள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதல்வரின் பெயரை பயன்படுத்த தடை விதிக்க கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அரசு திட்டங்களின் பெயர்களில் வாழும் ஆளுமைகளின் பெயர்கள் பயன்படுத்த அனுமதிக்க முடியாது எனவும், திட்டம் தொடர்பான விளம்பரங்களில் முன்னாள் முதல்வர், கட்சியின் கொள்கை தலைவர்களின் புகைப்படங்கள் இடம்பெறக்கூடாது எனவும் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை மாற்றியமைக்க கோரி தமிழக பொதுச் செயலாளர் பொதுத்துறை செயலாளர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் மாநில முதல்வர் அரசியல் சாசன அதிகாரி என்பதால் அரசியல் ஆளுமை என கருத முடியாது, முன்னாள் முதல்வரின் புகைப்படங்களை பயன்படுத்த உச்ச நீதிமன்றம் தடை விதிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் போன்ற திட்டங்கள் துவங்கப்பட்டு விட்டதால் இரு திட்டங்களை தற்போதைய பெயரிலேயே தொடர அனுமதிக்க வேண்டும் என கேட்டு கொள்ளப்பட்டிருந்தது. இந்த மனு தலைமை நீதிபதி சிவாஸ் தாபா மற்றும் நீதிபதி சுந்தர் மோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது உயர்நீதிமன்ற இடைக்கால உத்தரவை எதிர்த்து திமுக தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனு ஆகஸ்ட் 6ஆம் தேதி விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ளது என சி.வி. சண்முகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து உச்ச நீதிமன்றத்தின் முடிவுக்கு பின் தமிழக அரசின் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளலாம் என கூறி விசாரணையை ஆகஸ்ட் 7ஆம் தேதி நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். இதற்கிடையில் உச்சநீதிமன்ற தடையை மீறி நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை அரசு துவங்கியுள்ளதாக கூறி அரசுக்கு எதிராக சி.வி. சண்முகம் தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கையும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிஷா. சக்திவேல், விவரங்களுக்கு நன்றி.